கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா எரேமியா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. உங்களோட சூழ்நிலை உங்களை ஒருவேளை சக்தியற்றவர்களா, ஒன்றுமே செய்ய முடியாதவங்களா மாற்றியிருக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் ஒருவேளை தீர்வை தேடி அது உங்களுக்கு அதிக காயங்களை கூட ஏற்படுத்தியிருக்கலாம். எப்படிப்பட்ட காயமாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தர்கிட்ட வந்தால் அவரால் உங்களை குணப்படுத்த முடியும். உங்களோட உடைந்த உள்ளத்தை, வேதனை மிகுந்த நினைவுகளை, கேட்கப்படாத மன்னிப்புகளை, பெரும் ஏமாற்றங்களை, துரோகங்களை, உங்களை துன்புறுத்தி புண்படுத்துகிற அநேக காரியங்களை கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். ஆழமான காயங்களையும் கண்ணீரையும் கூட கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய காயங்களும் பலவீனமும் அதிகமானாலும் தேவனால் உங்களை குணப்படுத்த முடியும். அவருடைய கிருபை உங்களை குணமளிக்கும். அவருடைய சமூகம் உங்களுக்கு ஆறுதலை தரும். அவருடைய வார்த்தை உங்களுக்கு பலனை தரும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படலையே அப்படின்னு சொல்லி நினச்சி அதை குறித்து கலங்கி அதனால் காயப்பட்டிருந்தால் கூட அதையும் நீங்கள் இயேசுவிடம் சொல்லுங்கள். அவரை துதிங்க. அப்போது அவர் அவங்கள குணமாக்கி உங்களோட கவலைகளை மாற்றி அவர் எல்லா காயங்களையும் எல்லா பழக்கங்கள்லேருந்தும் அவர்களை விடுவிப்பார். அவரோட ரகசிய செயல் அவர்களுடைய உள்ளும் புறம்பும் பூரண விடுதலையை கொண்டு வரும். அவர் அவர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர்கிட்ட அவங்கள ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ கர்த்தாவே, இந்த நாட்களில் நம்ம ஆண்டவரை நீரே என் துதி என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் இருந்து அப்பா ரட்சிக்கப்படாதவர்களுக்காய் ஜபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஒரு விசை நினைத்து ரட்சிப்பை கட்டளையிடும்படியாய் ஜபிக்கிறேன். அப்பாண்டவர் மனதின் அட்டி காயங்களினால் கர்த்தாவே அப்பாண்டவரை பலவித துன்பங்களினால் காயப்பட்டு நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை என் தேவன் நீர் குணமாக்கும்படியாய் ஜபிக்கிறேன். ஒரு விசை கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. எந்த விதமான காயத்தோடும் கர்த்தாவே, எந்த விதமான பிரச்சனைகளோடும் இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறார்களோ கர்த்தர் நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து தாங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். முழுமையுமாய் தாழ்த்துகிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.